மத்தேயு சுவிசேஷம் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். அதை பார்க்கிறோம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்கிற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். கடந்த வெள்ளிக்கிழமையே இந்த வார்த்தையை ஆண்டவர் தந்தார். அதை தொடர்ந்து இந்த நாளில் கூட தேவன் தம்முடைய ஜனத்துக்கு நன்மை செய்வார் என்கிற அந்த வார்த்தையை கூட கர்த்தர் தந்தபடினாலே உங்களுக்கு அந்த வார்த்தை சொல்லும்படியாக கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். நன்மை அருளுகிற தேவன் என்கிற தலைப்புல நாம் இந்த நாளில் அவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் எல்லாருமே விரும்புகிற காரியங்கள் என்று சொன்னால் தேவன் நமக்கு நன்மை தர வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், அவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் நன்மை செய்வார் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக நீங்க அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு பொல்லாதவர்கள் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறீங்க. எது நல்லா இருக்குதோ அதுதான் கொடுக்கிறீங்க, எது தீமையா இருக்குதோ அதை நீங்க கொடுக்க மாட்டீங்க. தீமையான காரியம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்பதை பெற்றோர் மிகவும் கவனமாக அதை கவனித்து அதை கொடுக்காதபடிக்கு விலக்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. காட்டில கிடக்கிற மிருகங்களை கூட பார்த்ததுன்னா அது தன்னுடைய குட்டிகளுக்கு அது நன்மை தான் கொடுக்குது. அது எவ்வளவு கொடூரமானதா இருந்தாலும், சோத்திரம், எவ்வளவு கொடூரமானதாக இருந்தாலும் மற்ற மிருகங்கள் மத்தியிலே அது தன்னுடைய இரக்கத்தை கொஞ்சம் கூட காட்டாது. ஆனா அது தன்னுடைய குட்டிகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப பக்குவமாக நன்மையானதை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாய் நீங்கள், ஸ்தோத்திரம், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை கொடுக்கீங்கன்னா நன்மையானது கொடுக்கீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மையானது கொடுக்கீங்க. அந்த நன்மையானது நீங்க கொடுக்கிற போது அதை பார்க்கிறோம், உங்கள் பிதா உங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா நன்மையை கொடுக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வார். நீங்க அவரிடத்துல என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதற்கு சில காரியங்களை சொல்கிறார். 9ஆம் வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, முட்டையை கேட்டா அவனுக்கு தேயிலை கொடுப்பானா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஸ்தோத்திரம், எது அந்த பிள்ளை கேட்குது அதுக்கு மாறா கொடுக்க மாட்டான், அதே தான் கொடுப்பான். அந்த பிள்ளைக்கு தீமை விளைக்கிற எந்த காரியத்தையும் கொடுக்க மாட்டார். அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையை தான் கொடுப்பாரே தவிர அவர் தீமையை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை நான் பார்க்கிற போது அங்கு யாக்கோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவு, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர்களில் யாதொரு மாறுதலும் வேற்றுமை நிழலும் இல்லை. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்தா வருது? ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்படின்னா இந்த பூமியில நிறைய நன்மையான காரியங்கள்
எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்திலிருந்து இல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன செய்யறார்? சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதிமான்கள் மேலும் அநீதிமான்கள் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் வாழ்வதற்கான சகல நன்மைகளும் பரலோகத்திலிருந்து தேவன் வானத்தில் இருந்து அவர் கட்டளையிடுகிறார். வானத்திலிருந்து கட்டளையிடப்படாவிட்டால் பூமியில ஒன்று வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் எப்படி வெண்கலமும் உன் பூமி எப்படி இருக்குது? இரும்புமா போகுது. அப்போ வானம் மழையை பொழியாவிட்டால் பூமி கடினமாக மாறிவிடுகிறது. அப்போ வானத்திலிருந்து அவர் நன்மைகளை கட்டளையிடுகிறார். அந்த நன்மைகள் பூமியில வந்து எல்லாருக்கும் நல்ல விளைவை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் நமக்குன்னு சில நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகளை அனுபவிக்கிற மனிதர்கள் கூட நிறைய நேரத்துல அந்த தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் நன்மையை தான் செய்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனம். உபாகமம் 30:16. நான் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நான் நடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளில். உபாகமம் 30ஆவது அதிகாரம் 16வது வசனம். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று கற்பிக்கிறேன். இன்னொரு வசனம் கூட 19வது வசனத்தை வாசிங்க. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட 15வது வசனம். ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று. அல்லேலூயா. இங்க சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னால், ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறார், மரணத்தையும் தீமையும் வைத்திருக்கிறார். அடுத்த சொல்லப்படுற ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஜீவனை வைத்திருக்கிறேன், நன்மையை வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன், தீமையை வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய? ஜீவனையும் நன்மையை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த ஜீவனையும் நன்மையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ரெண்டே உனக்கு முன்பாகத்தான் வைத்திருக்கிறேன். எந்த ஆப்ஷன் நீ தெரிந்து கொள்கிறாய்? ஜீவனை தெரிந்து கொள்கிறாயா, நன்மையை தெரிந்து கொள்கிறாயா? இல்லாவிட்டால் மரணத்தை தெரிந்து கொள்கிறாயா, இல்லாத தீமையை தெரிந்து கொள்கிறாயா? அப்ப எல்லாமே நன்மையை பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில தான் இருக்கிறது, தீமையை பெற்றுக்கொள்வது நம்முடைய கையில தான் இருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நன்மையான காரியத்தை செய்கிறார். அவர் எது செய்தாலும் நன்மையா இருக்கும். ஆனா அந்த பிசாசு அவன் நன்மை செய்வானா அப்படின்னு சொல்லி பார்த்தா நன்மை செய்ய மாட்டான். அவன் நன்மையே செய்ய மாட்டானா? நன்மையே செய்ய மாட்டான். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் என்ன பண்ணான்னா, ஒரு தீர்மானம் எடுத்தான். கடவுளை தேடுவதற்கு எனக்கு மிக சிரமமாக இருக்கிறது. ஆனபடினாலே கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தீய சக்தி இருக்கிறது அல்லவா, அந்த தீய சக்தியோடு நான் என்ன செய்கிறேன்? ஒரு ஒப்பந்தம் வைக்க போகிறேன், உடன்படிக்கை வைக்க போகிறேன் சொல்லி தன்னுடைய மனதிலே தீர்மானம் பண்ணி அவன் இந்த தீய சக்திக்காக அவன் காத்திருந்தான். தன்னுடைய விரலை கீறி ரத்தத்தை ஊற்றி தீய சக்தியாக காத்திருந்தான். அந்த தீய சக்தியும் வந்தது, பிசாசம் வந்துட்டான்.
அவன் எப்பண்டான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான், வந்துட்டான். இவன் ஒப்பந்தம் போட்டான். என்ன ஒப்பந்தம்னா, சோத்திரம், நான் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு செய்யணும் தரணும். பிசாசும் சொன்னா, நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன். சோத்திரம், நீ எனக்கு மட்டும் விசுவாசியா இருக்கணும். சரி, நான் இருப்பேன். இந்த பிசாசுக்கு என்னெல்லாம் தேவையை நான் கொடுத்துருவேன் சொல்லி தீர்மானம் பண்ணான். பாருங்க, பிசாசு விரும்புற அத்தனை பாவத்தை இவன் செய்தான். இவனுக்கு பணம் கொட்டியது, சட்ட விரோதமான எல்லா காரியத்தையும் செய்தான். கடைசியில் என்ன ஆயிட்டுன்னா, ஒரு நாள் இவன் குடித்து வெறித்து பாவத்தில் இருக்கும்போது அதே பிசாசு வந்தான். பிசாசு வந்து மிகவும் பயங்கரமாக சிரித்தான். உடனே இவனுக்கு தோன்றினது, இவன் ஏதோ நம்ம மேல சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான்னு சொல்லி, ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறான்? இல்லை, உன் வாழ்க்கை முடிய போது உன்னை நான் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு. எங்க கூட்டிட்டு போக போற? என்னுடைய ராஜ்யத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். உன் ராஜ்யம் எது? அதான் நரகம். எனக்குன்னு தேவன் நியமித்த ஒரு ராஜ்யம் இருக்கிறது. நான் வேதனைப்படும்படியாக, நான் ஸ்தோத்திரம், நான் சதா காலம் வாதிக்கப்படும்படியாக எனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை, அவருடைய கோபத்தின் ராஜ்யத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த ராஜ்யம் தான் நரகம். அதற்கு உன்னை நான் கொண்டு போக போறேன்னு சொல்லி அன்றைக்கு ராத்திரி அவருடைய ஜீவனை எடுத்துட்டு போயிட்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பிசாசு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நன்மையை போல காட்டினாலும் அது முடிவிலே அது நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. ஆனால் தேவன் நமக்கு நன்மையை மட்டும்தான் நமக்கு முன்னாடி வைத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்த வேளையில அவர் எப்படி சுற்றி திரிந்தார்னா, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. ஆமா, இயேசு நன்மையை தான் செய்துட்டே இருக்கிறார். அவரிடத்துல தீமையை கண்டுபிடிப்பதற்கு நிறைய பேர் முயற்சித்து பார்த்தாங்க. ஆனா ஒரு இடத்துல கூட தீமையை அவரிடத்துல கண்டுபிடிக்க முடியல. அவர் செய்ததெல்லாம் நன்மை தான் செய்தார். அந்த நன்மை அனுபவிச்ச மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. தீமை அனுபவித்தவர்கள் கிடையாது. இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போவதற்கு வந்த காவலாளி ஒருவன், அவன் கூட இயேசுவை பிடிக்க போகிற நேரத்துல கூட இருக்கிறவன் காதை வெட்டிட்டான். இயேசு என்ன சொன்னாரு? அல்லேலூயா. பேதுரை பார்த்து என்ன சொன்னாரு? பரவாயில்ல, நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்கன்னு சொன்னாரா? இல்ல, பட்டயத்தை உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற எவனும் பட்டயத்தால் எச்சுவான், வடிந்து போவான் அப்படின்னு சொல்லி அவன் வெட்டின காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டாரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இயேசு நன்மை செய்தார். அப்போ இயேசு செய்த நன்மைகளை அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அவர் செய்தார். சோதரர், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி இருந்தார். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறார். அதான் நம்முடைய விசுவாசம். சில நினைக்கலாம், நான் ஆண்டவரை பின்பற்றினால எனக்கு பல தீமைகள் வருது. இல்ல, அது தீமை கிடையாது, அது நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. சோத்திரம். எவ்வளவுதான் பொறுத்து போகுது. சோத்திரம். எல்லாம் நன்மைக்கு. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல ஏன் நன்மையை மட்டும் செய்தார்னா, தீமையை ஜெயிப்பதற்கு அவர் தீமையை பயன்படுத்தல. இயேசு நன்மையினால தான் தீமையை ஜெயித்தார். நன்மையை கொண்டு தீமையை ஜெயித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாப்பு செய்து தீமை செய்து
எப்படியாவது இயேசுவை மேற்கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனால் இயேசு நன்மையை மட்டும் செய்தார். வேதனைகள் வந்தது உண்மைதான், பாடுகள் வந்தது உண்மைதான், நிந்தை வந்தது உண்மைதான். அவர் நன்மை செய்த போது நிறைய பேர் ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, பரியாசம் பண்ணினவர்கள் உண்டு. ஆனால் இயேசு நன்மையினாலே தீமையை செய்தார், வென்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31 சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கிற போது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது ஆண்டவரே. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது, எவ்வளவு பெருசா இருக்குது ஆண்டவரே. சொல்லியே முடியல. அல்லேலூயா, சொல்லியே முடியல. சொல்லி முடியாத நன்மையை நீர் வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்மை மட்டும் நம்பி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நன்மை வச்சிருக்கிறீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். பிள்ளைங்களை கவனிங்க. உங்களுக்கு ஏசப்பா பெரிய நன்மை வச்சிருக்கிறாங்க, சரியா? அதை வச்சனும் ஏசப்பாட்டு வாங்கணும். இப்ப சின்ன பிள்ளைகளா இருக்கலாம், ஏசப்பா பெரிய நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதித்து எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ஆளா மாத்திருவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ஏசப்பாட்ட நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய சொல்லுகிறாரே, என்னென்ன நன்மைகள் நமக்கு வைத்திருக்கிறார், அந்த நன்மைகள் தான் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதலாவது நன்மை என்னன்னு சொன்னா, திருப்தி ஆக்குகிற நன்மை. என்ன நன்மை? திருப்தி ஆக்குகிற நன்மை. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்துல திருப்தி இல்லாம இருக்கிறோம், திருப்தியே வரமாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நன்மைகளினால திருப்தி ஆக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. அப்ப அவர் அளிக்கிற நன்மையினால நம்ம திருப்தி ஆக முடியும். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு காரியத்துல திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு வாக்குப்படுகிறார், நான் என்னுடைய நன்மையினால திருப்தி ஆக்குவேன். ஸ்தோத்திரம். அந்த நன்மைகள் இல்லாததுனால நீ ரொம்ப குறையப்பட்டுட்டே இருக்கிற, மற்றவங்க முன்னாடி ஒரு ஏளன பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, பணம் இருந்துச்சுன்னா பாசம் வரும், பணம் இருந்துச்சுன்னா சொந்த பந்தங்கள் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டிய எல்லா காரியமும் இருந்து நம்ம 10 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருந்துன்னா நிறைய பேர் நம்மகிட்ட விசிட்டிங் வந்துட்டே இருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகள் மாறி கஷ்டப்படுகிற நேரம் வரும்னு சொன்னா நிறைய பேர் என்ன செய்யாது, பார்க்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் திருப்தியா மாற்றுவேன். பாருங்க, இந்த எரேமியா 31வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் 31:12 கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள்,
கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளை இந்த நன்மைகளுக்காக ஜனங்களை சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நம்ம ஓடி வந்தோம்னு சொன்னா, ஓடி வர்றது என்னது? தாமதம் இல்லாமல் ஓடி வர்றது. ஆண்டோடைய ஆலயத்துல தாமதம் இல்லாமல் ஓடி வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தாமதம் இல்லாமல் ஓடி வரும்போது அவரும் நம்முடைய நன்மைகளை தாமதம் இல்லாமல் நினைச்சுவாரு, கொடுத்துருவார். ஸ்தோத்திரம். எங்க இருந்து வருதுதான் தெரியாது. அதான் ஆச்சரியம். ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம், நம்முடைய திராணிக்கு மிஞ்சின நன்மைகள் கிடைக்கலாம். 10 வருஷம் உழைச்சாலும் கிடைக்காதவைகள் எல்லாம் கர்த்தர் சீக்கிரமா தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும். ஒரு விதை கிடக்குது, அது எத்தனையோ மாச கணக்குல அங்க இருந்து காஞ்சிட்டே கிடக்குது. ஆனா ஒரே ஒரு மழை பெய்த உடனே டக்குன்னு முளைக்குது. அல்லேலூயா. உடனே அது முளைச்சிருது. இதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ள கிடைக்கிற போது, நமக்கு இறங்கி வருகிற போது, நினைத்து பார்க்க முடியாத வழிகளிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார், நம்மை திருப்தி ஆக்குவார். வேத புஸ்தகத்துல ரூத் என்கிற ஒரு அந்நிய மோவாபிய ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அந்நிய தேசத்தால், அவள் மோவாப் தேசத்துல இருக்கிற போது அவருடைய மாமியாகிய நகோமி அந்த எதற்கு மோவாப் தேசத்துக்கு போனா, பெத்லெஹேம்ல பஞ்சம், இங்க ஆகாரம் இல்லை என்று சொல்லி 10 வருஷம் அங்க போய் இருந்துட்டாங்க. அங்க 2 மகன்களுக்கு திருமணம் முடிந்தது. அதுல ஒரு மருமகள் ரூத். இவளுக்கு இந்த தேசத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தரை நம்பி வந்துட்டான். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்துட்டான். அவள் கர்த்தரை நம்பி வந்ததுனால என்ன நடந்தது? ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைச்சதா கிடைக்கலையா? கிடைச்சு. அவ என்ன பண்ணான்னா, சரியாக ஆண்டவர் அவளை நடத்துகிறார். போவாசுடைய வயலுக்கு நடத்துகிறார். போவாசுடைய வயல், அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், வேலைக்காரர்களையும் அவன் கண்ணியமா நடத்துகிற ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வயல்ல போய் வேலை செய்கிறான். அவன் வேலை செய்யாம வீட்டுல இருந்திருப்பான்னு சொன்னா, சோதரம், அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். நம்ம பிரயாசமும் நமக்கு தேவை. சோதரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, இந்த போவாசுடைய வயலுக்கு போன பிற்பாடு அங்க இந்த போவாஸ் அவளை தயவா நடத்துகிறான். அவளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறான். அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை நினைச்சுதான் வைத்து கொண்டாள். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீங்க சாப்பிடுவீங்க, திருப்தி அடைவீங்க, மீதி எடுப்பீங்க. ஆமென் சொல்றவங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை நன்மை உங்களுக்கு வேணும்னு சொன்னா, சொல்ற வார்த்தை கேட்டு ஆமென் சொல்லணும். ஆமென் அப்படி ஆக கடவுள். கர்த்தர் உங்களுக்கு சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி எடுக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஸ்டான்லி அழகா சொல்றாரு, ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படி சொல்லாதவங்களை கொஞ்சம் பிந்தி ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விழிப்பா இருக்கீங்களா? விழிப்பா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அவர் நமக்கு தருவார். பாருங்க,
சமுத்திரத்தில் கிடக்கிற திமிங்கலங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 104வது சங்கீதம் 104வது சங்கீதம் 27, 28. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. எது? திமிங்கலம். திமிங்கலம் தான் உலகத்திலே பெரிய ஜீவராசி. சோத்திரம். அந்த பெரிய ஜீவன், உலகத்திலே பெரிய ஜீவன் சொல்லி சொல்லப்படுகிற அந்த திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா, கடல்ல கிடக்கூடிய பெரிய மிருகம், அது தன்னுடைய வாயை திறந்துட்டு ஒரு மீன் கூட்டத்துக்குள்ள போயாச்சுன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் அதனுடைய வயிற்றுக்குள்ள போயிடும். சோத்திரம். அப்படிப்பட்ட திமிங்கலம் கூட யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சொன்னா, பரலோகத்தின் தேவனை எதிர்பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு நிச்சயம், அல்லேலூயா, இன்றைக்கு என்னை திருப்தியாக்கும் அப்படி சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்குது. அப்போ அது காத்து இருக்குமா, ஆண்டவர் கைகள் திறக்க அவர்கள் வாங்கி கொள்ளுமா. அப்ப நம்மளும் ஆண்டவற்றை கேட்கணும். கொள்ளாதவர்கள நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் நலமானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அவர்களை வேண்டிக் கொள்ளணும், அவர் நன்மையானது தருவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. திருப்தியாக்கும் நன்மை. அது மட்டுமல்லாது இன்னொரு இடத்துல பவுல் சொல்கிறார், பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியும்? தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், திருப்தியா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் தெரியும், குறையப்படவும் தெரியும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு நேரத்துல ஆண்டவர் நிறையவா தருவார். அல்லேலூயா. சந்தோஷம். நம்ம பாட்டுன்னா பாட்டு தான், தாளம்னா தாளம் தான், பரிபூர்ணமா தந்திருக்கிறாரு. சொல்றேன். அல்லேலூயா. ஆமா. அடுத்த நேரம் வரும், அதே போல எதிர்பார்க்க முடியாது. நீரூற்று எங்க இருந்தோ திறந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்து தெரியல, நீரூற்றா இருக்குதே, அடுத்த ஒரு வனாந்திரம். சொல்றேன். இந்த காரியத்தை நீ சமாளிக்கணும். இந்த காரியத்துல நீ நல்லா கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். குறைபடும் போது நீ நினைச்சோட புலம்ப கூடாது. அல்லேலூயா. ஒரு வாகனத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்தது. சோத்திரம். அதாவது வாழ்வு வந்தால் ஆடாதே, தாழ்வு வந்தால் என்னது புலம்பாது. அல்லேலூயா. சோத்திரம். வாழ்வு வந்தால் ஆடாதே, தாழ்வு வந்தால் வாடாதே. நல்லா இருக்குல்ல கவிதை? ஆமா, பேன எழுதி வச்சுக்கிடுங்க. சோத்திரம். அப்படின்னா உனக்கு நல்ல வாழ்க்கை வந்துட்டுன்னா நீ ஆடிக்கிட்டே இருக்காது, உன் பெருமையை காட்டிக்கிட்டே இருக்காது, எனக்கு கிடைச்சது கிடைச்சதுன்னு சொல்லி பெருமை பீத்திட்டே இருக்காது. சோத்திரம். உனக்கு வறுமை வந்தாச்சுனாலும் நீ எடுக்க கூடாது, வாடக்கூடாது. சோத்திரம். சிலரை பார்த்தா நீ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டவே மாட்டாங்க. அது ஆண்டோட பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. சிலர் தான் குழம்பிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு அலையில அல்லேலூயா. நம்ம புலம்புறதுக்கு இல்ல, கற்றுக் கொடுக்கிறார். நீ வாழ்வு நேரத்துல எப்படி இருக்கணும், தாழ்வு நேரத்துல எப்படி இருக்கணும், சோத்திரம், குறையப்படும் போது எப்படி இருக்கணும், பரிபூர்ணம் அடையும் போது எப்படி இருக்கணும், எல்லாம் கிடைக்கும் போது நீ எப்படி இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கணும். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கிற பவுலுக்கு எல்லாம் இருக்கும்போது சந்தோஷமா இருந்தார். அதே சந்தோஷம் எல்லாம் இழந்த போது அவருக்கு இருந்துச்சு.
அதை என்ன நான் கற்றுக்கொண்டேன், அடுத்த சொல்ல நான் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. என்னைக்குதான் நமக்கு திருப்தி வந்திருக்கு, என்னைக்குதான் நமக்கு செழிப்பு வந்திருக்குது? சோத்திரம் இல்லைங்க. எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்ம திருப்தியா நடத்துறாரு. நம்ம அந்த திருப்தி எப்படி பார்க்க முடியும் சொன்னா, நம்ம கற்றுக்கொள்ளணும். மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த திருப்தி நமக்குள்ள வரும். அல்லேலூயா. பாதாளத்துக்கு என்ன திருப்தி வந்துச்சு சொல்லுங்க? பாதாளத்துக்கு திருப்தி வந்துச்சா? இல்ல. சோத்திரம். நம்ம ஆசைக்கு திருப்தியே வராது. அப்போ ஆசையை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவன் கொடுக்கிற நன்மை என்னன்னா, திருப்தி ஆக்குற நன்மை. இரண்டாவது நன்மை என்ன தெரியுமா? உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 8:15. உன்னுடைய நாட்களில் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரோ உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும். சரி கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், பின் வரும் நாட்களில் உனக்கு பின் நாட்களில் உன்னுடைய பின் நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. அப்போ முதல்ல திருப்தி ஆக்குற நன்மை, இரண்டாவது பின் நாட்களுடைய நன்மை, அல்லது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபியூச்சர். அல்லேலூயா. எதிர்கால நன்மைகள். எதிர்காலத்துல நமக்கு நன்மை உண்டாகணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எனக்கு கிடைக்கிறதே போதும், சொல்றா அன்னைக்கு கிடைக்கிறது அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை நினைச்சான், வைத்து வைக்கிறான். அல்லேலூயா. சோத்ரம். அப்போ பின் நாட்களில் உனக்கு நன்மை உண்டாவதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை இந்த சோதனை வழியா நடத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீ இப்ப இருக்கிற நன்மை இல்லை, இப்ப வனாந்தரத்தில் நடத்திட்டு இருக்கிற பின் நாட்கள், இனி கானான் தேசம் வரப்போகிறது, அந்த கானான் தேசத்தின் நன்மையை சுதந்திரிக்கணும். பின் நாட்களுடைய நன்மை. அல்லேலூயா. சோத்ரம். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை நடத்துறார். அந்த பின் நாட்களுடைய நன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதற்கு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சியமான இடங்கள் பெரிய வனாந்தரங்கள் இதன் வழியெல்லாம் கதை நடத்துறார். இதுல எல்லாம் நீ ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இரண்டாவது வசனம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. நீ அவருடைய கட்டளைப்படி நடப்பாயோ நடக்க மாட்டாயன்னு சொல்லி அறிந்து கொள்வதற்காகத்தான் உன்னை இந்த விளையாட்டு உன்னை நடத்துற. சில உபத்திரங்கள் வருது, சில பாடுகள் வருது. ஆண்டவர் நன்மை தருவேன்னு சொன்னாரு, ஆனா நிறைய இடத்துல உபத்திரவத்தை தான் தரார். அல்லேலூயா. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், எந்த நன்மையோ ஈஸியா கிடைக்காது. எந்த நன்மையும் ஈஸியா கிடைக்காது. ஈஸியா கிடைக்கணும்னா எங்கேயாவே திருடணும். அல்லேலூயா. எவனையாவது ஏமாத்தணும். இப்படிதான் ஈஸியா கிடைக்கும். அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும், தண்டனை பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. சோத்ரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பின் நாட்கள நன்மை உண்டாகும். நீ பின் நாட்கள நன்மை உண்டாகணும். இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகும். இப்ப நீ நன்மையை மட்டும் நீ கஷ்டமே படலன்னு சொன்னா பின் நாட்களை நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அல்லேலூயா. அப்போ
ஆண்டவர் பின் நாட்களை நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பாடுகள் உண்டுங்க, கொஞ்சம் உபத்திரங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. வேதம் சொல்லி இருக்கிறது, சங்கீத 65 சங்கீத 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பாக்கியவான் பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோ. அல்லேலூயா. அவருடைய வீட்டின் நன்மையினால நம்ம திருப்தியாகும். அது மட்டுமல்லாது பின் நாட்களை நமக்கு நன்மை உண்டாவதற்கு இன்னொரு வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 6:2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனமனுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள. அல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் கை தூக்கி வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எங்க தானே இருக்கீங்க? ஸ்தோத்திரம். இந்த பவுல் அவர் இந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படி. இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமனுவாயாக. அல்லேலூயா. அவ பெற்றோரை நினைச்ச கூடாது, தகப்பனையும் தாயையும் கனவீனம் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை அப்படியே உதாசீனப்படுத்தி பேசுவாங்க. மனசு வேதனைப்பட முடியாது பேசுகிறாங்க, மனசு காயப்பட முடியாது பேசுகிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க ஆனா நன்மை தேடுறாங்க, எங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு. கிடைக்காது. உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும், உனக்கு நன்மை உண்டாயிருக்கன்னு சொன்னா உன் தகப்பனை உன் தாயை நிச்சயம் கனம் பண்ண தெரியணும் உனக்கு. ஸ்தோத்திரம். உன்னை பெற்று வளர்த்தவங்களுக்கே உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாட்டா நீ யாருக்கு மரியாதை கொடுக்க போற? யார் உனக்கு மரியாதை கொடுப்பான்? அல்லேலூயா. உனக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஆண்டவர் நன்மை தருவேன்னு சொல்லுகிறாரு. அந்த நன்மை எப்படி தருவார்? நேர்ல வந்து தருவாரா? எத்தனை பேருக்கு நேர்ல கொண்டு தந்திருக்கிறார்? ஒரு அழியில் நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் எதுக்கு சொல்ல சொன்னேன்னா, நேர்ல வந்து ஆண்டவர் யாருக்கு நன்மை தந்தாரு அவங்கள எல்லாம் கையத்துக்கு ஒரு அழில சொல்ல சொன்னேன். அல்லேலூயா. நேர்ல வந்து யாருக்கா தந்தாரா? ஒருத்தருக்கும் தரல, எனக்கும் தரல. சோத்திரம். யாருக்குமே தரல. அப்ப நேர்ல தரமாட்டார். அதுக்குன்னு சில வழிமுறைகள் வைத்திருக்கிறார். முதலாவது நன்மை எங்க இருந்து வருதுன்னா பெற்றோர் மூலமா தான் வரும். அல்லேலூயா. அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை குறித்து எவ்வளவு சந்தோஷம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்குதோ அந்த சந்தோஷத்துக்கு தக்கபடி அந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு சொல்லி அந்த பெற்றோர் ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க செயல்படுவாங்க. கவனிங்க. ஸ்தோத்திரம். அவன் பெற்றோரை கனம் பண்ணணும், அவங்க வார்த்தையை கீழ்ப்படியணும். அது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கும் நீ அப்பா அம்மா நினைச்சு கனம் பண்ணு. ஸ்தோத்திரம். நீ அப்பா அம்மா கனம் பண்ணலன்னு சொன்னா உன்னை படைச்ச உங்க அப்பா அம்மா உனக்கு தந்த அந்த தேவனை என்ன செய்யற? கனவீனம் பண்ணுகிற. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய இடத்துல அப்பா அம்மாவை கடவுளா வச்சிருக்காங்க. நம்ம ஆண்டவர் கடவுளா வைக்க சொல்லல, கனம் பண்ணதான் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். கனம் பண்ணதான் சொல்லி இருக்கிறார். அவரை கனம் பண்ணுகிற எப்படி அதே போல அப்பா அம்மாவை கனம் பண்ணணும். அதே நேரத்துல பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களா? பிதாக்கள் அல்லது பெற்றோர்களும் பிள்ளைகளை நினைச்ச கூடாது,
அல்லேலூயா. கோபப்படுத்தக்கூடாது. எப்போ கடுன்னு நினைச்ச கூடாது. ஒரு அலையில நோக்கம். இவ்வளவு நேரம் சொன்ன கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பெற்றவங்களுக்கு. இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இப்போ கோபப்படுத்தினேன். நம்ம பிள்ளைகள்கிட்ட எப்போ எரிஞ்சு விழுந்துட்டே நீ சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம மேல மரியாதை வருமா போகுமா? அல்லேலூயா. ஒரு அன்னையிலே சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. நவீன உலகத்துல இருக்குது. அதுக்கு மாதிரிதான் போயிட்டு இருக்கும். அப்போ ரொம்ப கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கேற்ற வழியில அவங்களை நினைச்சணும் நடத்தும். கர்த்தருக்கேற்ற வழியில அவங்களை சிக்ஷித்து கொண்டு வரணும். அதான் நமக்கு தந்திருக்கிற ஒரு பொறுப்பு. பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாம கர்த்தருக்கேற்ற வழியில அவங்க நடத்தணும். அப்பொழுது முதிர் வயதிலையும் அவர்கள் அதை கைவிடாம அதை செய்வாங்க. அல்லேலூயா. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. முதிர் வயதிலும் அதை விட மாட்டான். அவங்களை கரெக்டான பாதையில் நடத்தி விட்டுட்டோன்னு முதிர் வயது வரைக்கும் விட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். எங்க அம்மா எனக்கு கெட்ட வார்த்தை பேச சொல்லி தரல. வீட்டுல நிறைய பேசுவாங்க. ஆனா நம்ம பேசுறதுக்கு வழி இல்லை. பேசுற அடிவிடும். இன்னைக்கு நிறைய பெற்றவங்க பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தை பேசன்னு சொல்லி கொடுக்காங்க. இப்படி பேசு மக்களே, இப்படி பேசு மக்களே. அல்லேலூயா. இப்போ ஒன்னும் சொல்லி கொடுக்காண்டா, 2 வார்த்தை பேசினாலே போதும். ஒரு அம்மா என்னட்ட போன் பண்ணி, சோதரம் மாஸ்டர் என் வீட்டுல இவ இப்படி பேசுறான், அவளுக்கு மோவை ஆண்ட சொல்றான், எப்படி மக்கா பேசுற சொல்லு பாஸ்டர் சொல்லு அப்படின்னு போன்ல என்னட்ட சொல்ல வைக்கிறாங்க. கோபமோ வேறோயா. சோதரம் நான் அந்த அவங்களை இப்படி சத்தம் போட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பிள்ளைகிட்ட இப்படியா சொல்லி கொடுக்குறது? கெட்ட வார்த்தை பேச சொல்லி கொடுக்கீங்க. சோதரம். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை நினைச்ச கூடாது, பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தையில சொல்லி பழக்கணும். கர்த்தருக்கேற்ற வழியை நம்ம நடத்தின சொன்னா பிள்ளைகள் நல்லா வருவாங்க. அவங்களோட பின் நாட்கள் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த ஒரு அந்த அமைப்பு இல்லாததுனால தான் நிறைய பிள்ளைகள் ஊதாரிகளா போய் விடுகிறாங்க. கடந்த நாளில ஒரு அருமையான பையன் சிறைச்சாலையில் போயிட்டான். ரொம்ப வேதனையா இருந்துச்சு. காரணம்னு சொன்னா அப்பா அம்மாக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. கவனிங்க. அல்லேலூயா. பையன்மாரு சின்ன பையனா இருக்கும்போது பயந்து இருப்பாங்க, அடி விழும். கொஞ்சம் வாலிபம் வந்தோடனே பையன்களுக்கு அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படுறதுக்கு மனசு வராது. எல்லாரும் கேட்கறீங்களா? அல்லேலூயா. கீழ்ப்படி மனசு வராது. அப்போ கொஞ்சம் அந்த 12 வயசு 13 வயசு ஆனோடனே அவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும் தெரியுமா? அப்பா அம்மாவை பிடிக்காது. ஏன்னா இவங்க எப்போ நமக்கு புத்தி சொல்லியே நம்மளை சோத்திரம் பைத்தியமாக்கிடுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் யாரை தான் பிடிக்கும்? ஃப்ரெண்டுகளை தான் பிடிக்கும். அல்லேலூயா. அவன் ஃப்ரெண்டுகளை தான் பிடிச்சு தோளுக்கு மேல தோலை போட்டுட்டு அவன் சொல்ற மாதிரி தான் முடி வெட்டுவான், அவன் சொல்ற மாதிரி தான் ட்ரெஸ் போடுவான், அவன் சொல்ற மாதிரி தான் நடப்பான். சோத்திரம். அவன் பேண்ட்ல பாதியை வெட்டிட்டு வந்துன்னா அதுவும் வெட்டிட்டு போயிடுவான். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகள் அப்படி செய்யறாங்க. அவனுக்கு அப்பா அம்மா சொல்றது வந்து ஏதோ பழைய காலத்து ஆட்கள் சொன்ன மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டு சொல்றதுதான் ரொம்ப தெய்வ வாக்கா இருக்கும். அப்படிதான் இந்த பையனை போயிட்டான். போனவன் கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சு. இவன் சண்டைக்கெல்லாம் போகல, கூட போய் நின்னான். கடைசியில பிரச்சனை வந்து போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. இதை நம்ம பார்க்கும்போது வேடிக்கையா இருக்கு நிறைய இடத்துல. ஆனா நம்ம சிந்திக்கிறோம். பிள்ளைகள் சில காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். அப்பா அம்மா சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியணும். அவன் அப்பா அம்மா சொல்ற கேட்க மாட்டான். சர்ச்சுக்கு போய் நிறுத்திட்டான், ஜோமனை நிறுத்திட்டான். ஃபுல்லா செல்லும் கையுமா தான் இருப்பான். அல்லேலூயா. ஆமா, செல்லும் கையும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் தான் இருப்பான். கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா சோத்திரம் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இப்போ இந்த உள்ள கிடக்க இன்னும் வெளியே வரல, இன்னும் 2 நாள்ல வந்துருவான். சோத்திரம். ஒரே அழுக, நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே இல்லாட்டாலும்
கீழ்ப்படிஞ்சு இருந்திருந்தா உனக்கு நன்றா இருக்கு. அல்லேலூயா. அடிச்ச எத்தனை அடி அடிச்சாங்களோ தெரியாது, எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க. ஸ்தோத்திரம். இப்பதான் 18 வயசு முடிஞ்சு, அந்த 18 வயசு முடியல, 18 வயசுக்குள்ளதான் இருக்கிறான் பையன். ஆனா இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம். அப்போ சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே அப்பா அம்மா கனம் பண்ணி கீழ்ப்படுகிற பிள்ளைகள் வளரும் போது அப்படியே சேரும். அல்லேலூயா. அப்பதான் பின் நாட்கள் உனக்கு நன்மை உண்டாகும். ஆண்டவர் உன்னுடைய கீழ்ப்படுதலை பார்த்து சுதந்திரம் உனக்கு நன்மை உண்டாக செய்வார். உபத்திரவங்களை பார்த்து உனக்கு நன்மை உண்டாக செய்வார். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. இந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன பண்ணுச்சுன்னா நம்மளை வேறுபடுத்துகிறது, நம்மை புதிதாக்குகிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் எப்படிதான் நடக்குது? நன்மை. இது யார் தெரியுமா சொல்றா? பவுல் சொல்றார். பவுலுக்கு அவர் எப்படியெல்லாம் இருந்தாருன்னு அதே அதிகாரத்துல சொல்றாரு. ஒரு பட்டினி வந்தது, பட்டினி, துன்பம், துயரம், நிர்வாணம், ஸ்தோத்திரம், மரணம். மரணம் கூட பக்கத்துல வந்துட்டு நிறைய நேரத்துல ஸ்தோத்திரம் வியாகுலம் வந்தது, துக்கம் வந்துச்சு, துயரம் வந்துச்சு, எல்லாம் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு. அல்லேலூயா. ஆனாலும் சொல்றாரு இதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரு. நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அழகா சொல்றாரு, ஸ்தோத்திரம், இன்னைக்கு பவுல மாதிரி ஊழியச்சதுக்கு ஆட்கள் இல்லை. பவுலுக்கு பிரசங்கத்தை நம்ம பண்ணி பெரிய ஐஸ்வர்யவானா மாறி இருக்கும். அவர் அழகா சொல்ல, பவுல மாதிரி நான் துன்பப்பட்டேன்னா ஊழியமே செய்ய மாட்டேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் எனக்கு 165 கோடியில சர்ச்சு கட்ட வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் இங்க நின்று பிரசங்கம் பண்றேன், கொழுப்புல நின்று பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. ஆமா. ஆனா பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி இல்லை. அவர் குறைச்சல நின்று பிரசங்கம் பண்றார், வேதனை நின்று பிரசங்கம் பண்றார். நல்லா சொல்றாரு, இது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குது. இப்போ அனுபவத்திலிருந்து பவுல் சொல்கிறார் எல்லாமே நன்மைக்கு தான். உங்க குடும்பத்துல ஒரு காரியம் நடக்குதா, நன்மை நினைங்க. குடும்பத்துல சில போராட்டங்கள் வருதா, அது நன்மை நினைங்க. எதிர்பாராத நன்மை கிரிகள் வருது, அதெல்லாம் நன்மைன்னு சொல்லி நினைங்க. கர்த்தர் நன்மையாக முடியப்படுவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மை இருக்குது, அதுல ஏதோ ஒரு நன்மை அதுல இருக்கு. மூன்றாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். முதலாவது திருப்தியாக்கும் நன்மைகள், இரண்டாவது பின்னாட்களுக்குரிய நன்மைகள், மூன்றாவது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் அல்லேலூயா. மூன்றாவது நன்மைகளுக்கு தக்க நன்மைகள். முதல்ல திருப்தியாக்கும் நன்மை, இரண்டாவது பின்னாட்களுடைய நன்மை, மூன்றாவது நன்மைகளுக்கு தக்க நன்மை. இந்த காயினை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டா தீமை உன் வாசற்படியில படுத்திருக்கும். கவனிங்க எல்லாரும். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிற விஷயம் என்னன்னா, நானும் எவ்வளவு நன்மை தான் செஞ்சுட்டு இருக்கேன், நன்மை செய்து எனக்கு தீமையே வந்துட்டு இருக்குதே, இந்த நன்மைக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் நான் நன்மை செய்யறனோ அவன் எல்லாம் என் கடைசியில எனக்கு தீமையாதான் வந்து நிக்கிறான். அநியாயம் பண்றவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லது பண்ணிட்டு என்ன செய்யறேன்? அல்லேலூயா. வளம்புறமா சொல்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நம்ம யோசேப்ப என்ன பண்ணாங்கன்னா தீமை செய்தாங்க.
யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், யாக்கோபுடைய குமாரன். அல்லேலூயா. கஷ்டமா இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். யோசேப்பு அவர் எல்லாருக்கும் நன்மைதான் செய்தான். ஆனா சகோதரர்கள் நன்மைதான் செய்தான். ஆனா அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு என்ன செய்தாங்க? தீமை செய்தாங்க. தூக்கி குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அவனை கொலை செய்யும்படியாக முயற்சித்தாங்க. இவனை மற்றவங்களை வித்துட்டான். ஆனாலும் யோசேப்பு அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யல, நன்மை செய்தான். அல்லேலூயா. நீங்க நன்மை செய்து பாருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. இந்த ஊழியத்துல கவனிங்க. அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நம்ம நன்மை தான் செய்யணும். எதிராக செயல்பட்டவர்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யறோம். இந்த ஊழியத்தை குறித்து குறை சொன்னவங்களுக்கு நம்ம நன்மை தான் செய்யறோம். அல்லேலூயா. குற்றம் சொல்லுகிறவங்க நம்ம நன்மை தான் செய்யறோம். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நன்மை தான் செய்யறோம். இன்னும் கர்த்தர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த நன்மையை செய்வதற்கு அர்ப்பணித்து நிற்க. ஏன்னு சொன்னா நன்மை செய்தால் நமக்கு பாடுகள் இருந்தாலும் ஆனா மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நன்மை செய்யும் போது அந்த நன்மை யாருக்கும் பெருசான்னு தெரியாம இருக்கலாம். இவன் என்னத்த பெருசா நன்மை செய்துட்டான் அப்படின்னு நினைக்கலாம். இவங்க என்ன பெருசா நன்மை செய்துட்டாங்க நினைக்கலாம். சிலருக்கு நீங்க இக்கட்டுல சில நன்மைகளை செய்வீங்க, அவங்க அதை மறந்து போகலாம். ஆனா தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. அவன் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னான். அவன் சொல்லி ஒருத்தனுக்கு விடுதலை கிடைச்சி ஒருத்தனை தூக்கல போட்டுறாங்க. அப்ப விடுதலை கிடைச்சவட்ட சொல்றான், நான் ஒரு குற்றமும் பண்ணல, இங்கதான் இருக்கிறேன், என்னை ராஜாவிட்ட சொல்லி பார்வோன்ட்ட சொல்லி என்ன வெளியே கொண்டு வந்துடணும். இவன் சொன்னதுனால 2 வருஷம் அங்க வெயிட் பண்ண வேண்டியது. அல்லேலூயா. ஆமா, நம்ம சிலருக்கு நன்மை செய்வோம், அவன் நினைப்பான், அவன் நினைக்கவே மாட்டான். அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்துல அவன் உதவி செய்திருப்போம், நினைக்கவே மாட்டாங்க. ஆனா தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொர்தெகாய் அவன் அகாஸ்வேரு ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினவன், மறந்துட்டான். ஆனா புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. அவன் மறந்ததுனால நேரம் வந்த போது கர்த்தர் அவனுடைய தூக்கத்தை கெடுத்துட்டார். அகாஸ்வேரு ராஜாவுடைய தூக்கத்தை கெடுத்து ராஜாவுடைய ஜீவனை உயிரை காப்பாற்றினவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதான்னு சொல்லி கேட்டு எந்த இடத்துல தூக்கு முறை செய்யப்பட்டிருந்ததோ யாரு செய்தானோ அவனே கொண்டு இந்த மொர்தெகாய்க்கு நன்மை உண்டாக கர்த்தர் செய்தான். அல்லேலூயா. நீங்க நன்மை செய்தீங்கன்னா அந்த நன்மைக்கு தக்க நன்மை கர்த்தர் நிச்சயமா தருவார். ஸ்தோத்திரம். நீங்க செய்த நன்மைக்கு ஒருவேளை தீமை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். சிலருக்கு நீங்க நன்மை செய்து அவங்க மூலமா தீமை அனுபவிக்கலாம். ஆனா தேவன் எதையும் மறக்க மாட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு நமக்கு சமயம் இல்லை. ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்னும் பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று சொல்லியிருக்கான். அல்லேலூயா. செம்மையா நடத்தினா போதும், என் வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யும். அப்ப நன்மைகளுக்காக ஆண்டவரத்துல ஓடி வாங்க. நன்மைகளை அருள்கிற தேவன், திருப்தியாக்குற நன்மை, பின்னாட்களோட நன்மை, நன்மைகளுக்கு தக்க நன்மை. ஸ்தோத்திரம். கடைசியில இன்னொரு நன்மை இருக்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 11வது வசனம். இன்னொருத்தர் சங்கீதம் 27:18. எபிரேயர் 9:11.
யாரும் எடுக்கலையா? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமான கூடாரத்தின் வழியாய் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் முக்கியமான வரப்போகிற நன்மை. அல்லேலூயா. அந்த நித்திய மீட்பு என்பதுதான் பரலோக ராஜ்யம். இந்த உலகத்தின் ராஜ்யம் கொஞ்ச நாள்ல போயிடும். சோதரம். அல்லேலூயா. கொஞ்ச நாள்ல போயிடும். நம்ம நல்லா வாழ்வோம், சோத்திரம், ஆரோக்கியமா இருப்போம். ஆனா எல்லாம் போயிடும். ஆனா நித்திய ராஜ்யம் ஒரு நாளும் போக. அதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தார். அல்லேலூயா. அவர் நித்தியத்தை குறித்து தான் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறத மனம் திரும்புங்கன்னு சொன்னார். அவர் பரலோக ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காகத்தான் இயேசு நம்ம அழைத்து கொண்டு போக முடியாது இந்த உலகத்துல வந்தார். சோத்திரம். மீட்பை உண்டு பண்ண முடியாது வந்தார். இனி வரப்போகிறது எதுக்குன்னு சொன்னா அவர் நம்மை அழைத்து கொண்டு செல்லும்படியா வரப்போகிறார். அல்லேலூயா. அங்க நிறைவான நன்மை உண்டாகும். இங்க இருக்கிற நன்மை எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். கற்ற வீடு எல்லாம் முடிஞ்சிடும். சோத்திரம். அல்லேலூயா. சேர்த்து வச்ச செல்வம் எல்லாம் போயிடும். சோத்திரம். சேர்த்து வச்ச சொத்துக்கள்லாம் போயிடும். காரெல்லாம் போயிடும். அல்லேலூயா. ஒண்ணு இருக்காது. விதவிதமா ட்ரெஸ் எடுத்து வச்சாலும் அதெல்லாம் இங்க வச்சுட்டு தான் போகணும். ஒண்ணும் கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. அங்கே நித்திய ராஜ்யத்துல நீங்காத மகிழ்ச்சியோடு காத்தாதி கத்தராம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவோடு நித்திய காலமா வாழக்கூடிய ஒரு நன்மை இருக்கிறது. அந்த நன்மை தான் நமக்கு வேணும். இந்த பூமி தீமையினால் நிறையப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் அநேக தீமைகள் இருக்கிறது. அங்கே தீமை கிடையாது. தீமை செய்கிறவர் யாரும் கிடையாது. பொல்லாப்பு செய்கிறவர் யாரும் கிடையாது. அங்க பூச்சியும் கிடையாது, துருவும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். திருப்தியாக்கும் நன்மைகள், பின் நாட்களுக்குரிய நன்மைகள், நன்மைகளுக்கு தக்க நன்மைகள். நீங்க ஆண்டோடைய காரியத்துக்காக எந்த நன்மை செய்தாலும் அதுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் நாமத்திற்கு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்குரிய பலனை கொடுக்காம அவன் பெறாமல் இருக்க மாட்டான்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வரப்போகிற நன்மையான ராஜ்யம். முடிந்தவங்க முழங்கால் போடலாம், முடியாதவங்க எழுந்து நிற்கலாம். நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நன்மையானவர்களை தருவார். ஒருவேளை சில பாடுகளோடு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம், வேதனைகளோடு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மையானதை தருவேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தான் வாழ்வித்து உன்னை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம்
வண்டை கட்டின வீடும் நீளம் பொருளோ கட்டிடமோ உறவினரோ கட்டின வீடும் நீளம் பொருளோ கட்டிடமோ உறவினரோ கூடு விட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே கள்ள ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே கள்ள ஆண்டவர் இயேசுவண்டை சத்திய வார்த்தை நம்பியவா நித்திய ஜீவன் குணக்களிப்பார் சத்திய வார்த்தை நம்பியவா நித்திய ஜீவன் குணக்களிப்பார் உண்மையை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையை எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை எல்லாரும் கரங்களை தட்டி கரங்களை பயன்படுத்துவோம். ஹalleluya 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 தமிழில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உன்னை திருப்தியாக்குவார், நம்முடைய நன்மைகளினால திருப்தியாக்குவார். பின் நாட்களிலே வருஷங்களுடைய நன்மைகளை நான் திருப்தியாக்குவார். ஹalleluya ஹalleluya நன்மைகளுக்கு தக்க நன்மையினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.